தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். யோவான் எழுதிய நற்செய்தி வாசகம் அதிகாரம் 6 இறை வசனங்கள் 44 முதல் 51 முடிய. அக்காலத்தில் இயேசு யூதர்களை பார்த்து கூறியது: என்னை அனுப்பிய தந்தை ஈர்த்தால் ஒழிய எவரும் என்னிடம் வர இயலாது. என்னிடம் வருபவரை நானும் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன். கடவுள் தாமே அனைவருக்கும் கற்றுத்தருவார் என இறைவாக்கு நூல்களில் எழுதியுள்ளது. தந்தைக்கு செவிசாய்த்து அவரிடமிருந்து கற்றுக்கொண்ட அனைவரும் என்னிடம் வருவர். கடவுள் தாமே கற்றுத்தருவார் என்பதிலிருந்து தந்தையை எவராவது கண்டுள்ளார் என்று பொருள் கொள்ளக்கூடாது. கடவுளிடமிருந்து வந்துள்ளவர் மட்டுமே கடவுளை கண்டுள்ளார். உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், என்னை நம்புவோர் நிலை வாழ்வை கொண்டுள்ளனர். வாழ்வு தரும் உணவு நானே. உங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டபோதிலும் இறந்தனர். உண்பவரை இரவாமல் இருக்கச் செய்யும் உணவு விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த இந்த உணவே. விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன். அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரர்களே, இன்று பாஸ்கா 3ஆம் வாரம் ஏப்ரல் 23ஆம் தேதி 2026ஆம் வருடம் வியாழன்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் கடவுள்கிட்ட இறங்கி வந்த உணவு அப்படின்னு சொல்றாரு. என்னை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு இறப்பே இல்லை, என்றுமே வாழ்வீங்க அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்ன சொல்றாரு? அதுக்கு முரண்பாடா என்ன சொல்றாரு? பாலை நிலத்துல மண்ணான்னு ஒண்ணு வந்துச்சு. அதுவும் எங்க இருந்தா வந்துச்சு? வானத்துல இருந்தா வந்துச்சு. பட் அந்த மண்ணாவை உண்ட மக்கள் என்ன ஆயிட்டாங்க? இறந்துட்டாங்க. ஆனா எண்ணெய் விண்ணகத்துல இறங்கி வந்த எண்ணெய் கடவுளை ஏசப்பாவை உணவாக கொள்பவர்கள் என்றுமே வாழ்வார்கள் அப்படின்ட்டார். ஓகேங்களா? அதாவது நம்ம ஆன்மா எப்பயுமே அழியாது, எப்பயுமே வாழும். நம்ம ஆன்மாவை அவரு காப்பாத்த தான் பூமிக்கே வந்தாரு. ஓகேங்களா? அது மட்டும் இல்லாம கடவுளோட விருப்பம் இல்லைன்னா யாராலையும் ஏசப்பா பக்கம் போக முடியாதும். ஸோ நாம எல்லாரும் ஏசப்பா பக்கம் இருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? கடவுள் நம்ம கூட இருக்காரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல எலெக்ஷன் நடக்குது. ஸோ நம்ம கிறிஸ்தவர்களுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மக்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம். சரிங்களா? தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமீன். இயேசுவுக்கு புகழ். இயேசு நன்றி. மரியா வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.